اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. عباد الله، اتقوا الله تعالى عز وجل واطيعوه، فأوصيكم ونفسي أولا بتقوى الله، وإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. عباد الله، قال الله سبحانه وتعالى في كلامه العزيز وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وأمر أهلك بالصلاة واصطبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى. صدق الله مولانا العلي العظيم. சர்வ புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் இறை தூதர், இறுதி தூதர், இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்து வாழ்ந்த தாபிஊன்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த தபஉ தாபிஈன்கள், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முறையிலும் சஹாபாக்களின் வாழ்க்கை முறையிலும் நமக்கு முன்னால் முந்திவிட்ட அஸ்ஸலஃபு ஸாலிஹூன் என்ற அந்த சிறந்த நல்ல மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையிலும் நாம் யாரெல்லாம் உலகத்தில் வாழுகின்றோமோ, வாழப் போகின்றோமோ அனைவர் மீதும் இந்த ஸலவாத் சலாம் என்ற காணிக்கைகள் சேர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு உலகத்திலே சொற்பகாலம் வாழ்வதற்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையிலே யார் அல்லாஹுவை முழுமையாக பயந்து அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்றி நடந்து அல்லாஹுடைய விலக்கல்களை தவிர்ந்து வாழ்வாரோ அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள்தான் உலகத்திலே சிறந்த ஆயுள். இந்த சிறப்பான இறையச்சம் என்ற வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையிலும் ஆரம்பமாக வர வேண்டும், உங்கள் வாழ்விலும் அது நடைமுறைக்கு வர வேண்டும் என்று உபதேசித்தவனாக, தக்வாவை கொண்டு இத்தகுல்லாஹ் என்ற சொல்லினூடாக வசியத்தும் செய்தவனாக, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமலான் எங்களை விட்டு பிரியாவுடை செய்து போய்விட்டது. ரமலானிலே நாங்கள் எங்களை எப்படி பயிற்றுவித்தோம்? ரமலான் என்ற ஒரு பாசறை, ஒரு பயிற்சி களம் எங்களுக்கு என்ன பயிற்சிகளை வழங்கியது? அந்த ரமலான் என்ற பாசறையிலே நாங்கள் முறையாக பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோமா என்பதனை ஒரு பின்னூட்டல் செய்தால் அது சிறப்பாக இருக்கும். அந்த வகையிலே ரமலானிலே நாம் பார்த்தோம், பள்ளிவாசல்களிலே அல்லாஹுடைய நல்லடியார்கள் வணக்கம் செய்வதில் மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். அதான் சொல்வதற்கு முன்னாலே பள்ளிவாசல் நிறைந்து விடுகின்ற, தொழுகைக்காக வேண்டி சஃப்புகள் நிறைந்து விடுகின்ற காட்சிகளை நாம் பார்த்தோம். மஸ்ஜித் மஜ்லிஸ்களை பார்த்தோம், குர்ஆனுடைய சபைகளை பார்த்தோம், திக்ருடைய சபைகளை பார்த்தோம். தொழுகைக்கு முதலாவது சஃபிலே வந்து தொழ வேண்டும் என்ற ஆர்வங்களை, ஆசைகளை நாம் பார்த்தோம். இதுவெல்லாம் ரமலான் எங்களுக்கு தந்த மிக பெரும் பயிற்சி. இந்த பயிற்சியானது ரமலானுடைய மாதத்திற்கு மட்டும்தானா என்ற ஒரு கேள்வி இப்போது எழுந்துள்ளது. ஏனென்றால்
இப்போது நாங்கள் மஸ்ஜிதுகளை பார்க்கிறோம். மஸ்ஜிதுகள் நிறைய பாலைவனங்களைப் போல காட்சி அளிப்பதை பார்க்கிறோம். பெரும் பெரும் மஸ்ஜிதுகள், தொழுகைக்கு ஆளில்லை. பெரும் பெரும் மஸ்ஜிதுகள், நிறைய சஃப்புகள் தொழுகைக்கு இல்லாமல் வெறிச்சோடி கிடப்பதை பார்க்கிறோம். எனவே ரமலான் தந்த பயிற்சியிலே தொழுகை என்ற பயிற்சியாவது நாங்கள் 100க்கு 100% நமது வாழ்க்கையிலே கடைபிடிக்க கூடாதா? ரமலானுக்கு மட்டும்தானா நமக்கு அந்த ஆசை? ரமலானில் மட்டும்தானா தௌபா? ரமலானில் மட்டும்தானா இஸ்திக்ஃபார்? ரமலானில் மட்டும்தானா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வேண்டுவது? இல்லை. ரமலானிலே அப்படியான பயிற்சிகளை நாம் அடைந்து ரமலான் அல்லாத இதர காலங்களிலே நாம் அவைகளை வாழ்க்கை முறைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற பயிற்சியைத்தான், பாடத்தைத்தான் நமக்கு ரமலான் தந்தது. அந்த வகையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையானது ஒரு அடியானை அல்லாஹ்விடத்திலே நெருக்கி வைக்கின்ற அமல். ஒரு அடியான் தொழவில்லை என்றால் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை விட்டும் அவனை தூரப்படுத்தி விடுகிறான். அவனுக்கும் அந்த அடியானுக்கும் தனக்கும் இடையிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா தொடர்பை எடுத்து விடுகிறான். இந்த உலகத்திலே சற்று நேரமாவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல், அல்லாஹ்வுடைய அருள் பார்வை இல்லாமல் நாம் உலகத்திலே வாழ முடியாது. அப்படியானால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதனூடாக நாம் பெறலாம் என்றால், நம்முடைய தலைகளை, நெற்றிகளை அல்லாஹ்வுக்கு முன்னாலே சிரம் சாய்ப்பதை கொண்டுதான் அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அருளையும் உலகத்தினுடைய விசாலமான பரக்கத்துடைய வாழ்க்கைகளையும் நாம் அடையலாம். என்னதான் இருந்தாலும் மறுமை வாழ்வு செழிக்க வேண்டும் என்றாலும், உலகம் நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்றாலும், இதனை நாங்கள் தொழுகையினூடாகத்தான் அடைந்து கொள்ளலாமே தவிர மற்றுமுண்டான எந்த வழிகளினாலும் நாம் அடைந்து கொள்ள முடியாது. உலகத்தின் தேவைகளை நான் உங்களுக்கு நிறைவேற்றுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அனைத்தையும் நான் நிறைவேற்றுகிறேன், தொழவாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான். எனவே தொழுகின்றவருடைய வாழ்க்கையிலேதான் உலக வாழ்க்கை அவருக்கு மகிழ்ச்சி. அவருடைய கண் பார்வைக்குத்தான் உலகத்தினுடைய செழிப்பு தெரியும். அவருடைய கண் பார்வையிலேதான் பரக்கத் தெரியும். அவருடைய கண் பார்வையிலேதான் அல்லாஹ் எனக்கு அருள் செய்கிறான் என்பது தெரிய வரும். தொழுகை இல்லாதவருடைய வாழ்க்கையிலே இதுவெல்லாம் ஓடி மறைந்து விடும். எவ்வளவுதான் அவருக்கு செல்வம் குவிந்தாலும் அவருடைய உள்ளத்திலே நிம்மதி இருக்காது. எவ்வளவுதான் அவருக்கு உலகத்தினுடைய வளங்கள் அவருடைய காலடியிலே முத்தமிட்டாலும் வறுமை என்ற ஒரு பயம் அவருடைய உள்ளத்தை விட்டு நீங்காது. போதும் என்ற மனம் அவருக்கு வராது. தொழுகையாளிக்குத்தான் இதுவெல்லாம் வரும். அதனால அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த வணக்கத்தை, தொழுகை என்ற சிறப்பான வணக்கத்தை நாம் மனமாற உளமாற ஏற்று எனது அடிமைத்தனத்தை நான் அல்லாஹ்வுக்கு முன்னாலே வெளிப்படுத்துகின்ற ஒரே ஒரு அமல் தொழுகைதான். எந்த இபாதத்திலும் நாம் தலையை கொண்டு, இந்த நெற்றியை கொண்டு பூமியில் கிடத்த மாட்டோம், சிரம் சாய்க்க மாட்டோம் தொழுகையை தவிர. தொழுகையில் மட்டும்தான் நம்முடைய உடம்பிலே உள்ள மிக பிரதானமான உறுப்பாகிய தலையை அல்லாஹ்வுக்கு முன்னாலே சாய்க்கிறோம். இந்த சாய்வைத்தான், இந்த நிகழ்வைத்தான் அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான். அடியான் சுஜூது செய்யும் போது அல்லாஹ் இந்த அடியானை பார்த்து, எனது அடியான் நான் ஒரு அடிமை என்பதனை
நிதர்சனப்படுத்தி விட்டான், ஊர்ஜிதப்படுத்தி விட்டான். அவனுடைய உடல் உறுப்பிலே உள்ள யாருக்கும் தலை சாய்க்காமல் எனக்கு மட்டும் தலை சாய்த்து விட்டான் என்று அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். சுஜூதுடைய நேரத்திலே அல்லாஹ் அடியானை பார்த்து சந்தோஷம் அடைவது போல வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் சந்தோஷம் அடைவதில்லை. அதனாலதான் நீங்கள் சுஜூதில் இருந்தால் உங்களுக்கு தேவையானவைகளை அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்கின்ற பிரார்த்தனையை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரணம், சுஜூதுடைய இடம் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான இடம். அல்லாஹ் அடியானை மிகவும் நேசிக்கின்ற சந்தர்ப்பம். அல்லாஹ் அடியானுக்கு நெருங்குகின்ற மிக முக்கியமான ஒரு கட்டம். இதனால் சுஜூதை அல்லாஹ் விரும்புகிறான். என்னதான் இருந்தாலும் நமது உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவாக எந்த விதமான குறைவும் இல்லாமல் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசை வர வேண்டும் என்றால் இஸ்லாத்தின் அளவிலே நம்முடைய உள்ளங்கள் விசாலமாக்கப்பட வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வமன் யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம். யாருடைய உள்ளத்திலே ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்று, நேர்வழி கிடைத்துவிட வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவருக்கு இஸ்லாத்தின் அளவிலே, இஸ்லாத்தின் பக்கம் அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் விரிவாக்கி விடுகிறான். அவருக்கு பாரமாக இருக்காது, இஸ்லாமிய கடமைகள் எதுவும் பாரமாக இருக்காது. தொழுகை ஒருவருக்கு பாரமாக இருக்கின்றதென்றால் அது நிஃபாக்கின் அடையாளம். ஒரு முனாஃபிக் தான் தொழுகையை பாரமாக நினைப்பான். தொழுகையிலே 2 தொழுகைகளை ஒரு முனாஃபிக் பாரமாக நினைப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஸ்கலு ஸலாத்தி அலல் முனாஃபிகீன் ஸலாத்துல் இஷாஇ வ ஸலாத்துல் ஃபஜ்ர். முனாஃபிக் நயவஞ்சகனுக்கு தொழுகையிலே ஆகவும் பாரமான கஷ்டமான தொழுகை இஷாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த வகையிலே ஒரு முனாஃபிக் அவனுக்கு இந்த தொழுகைகள் பாரமாக இருப்பதால் உண்மையான முஃமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு இந்த தொழுகை லேசாக தெரிய வேண்டும். அதுதான் அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் இஸ்லாத்தின் பக்கம் விரிவாக்கம் செய்து விடுகிறான். وَمَنْ يُرِدْ أَنْ يُضِلَّهُ يَجْعَلْ صَدْرَهُ ضَيِّقًا حَرَجًا كَأَنَّمَا يَصَّعَّدُ فِي السَّمَاءِ. யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்காமல் அவருக்கு வழிகேட்டை நாடிவிட்டால் இஸ்லாத்தின் கடமைகள் அவருக்கு மிக பெரும் பழுவாக பாரமாக தெரியும். ஒரு கடமையை செய்வதென்பது வானத்தில் சிரமப்பட்டு ஏறுவது போல, தலையிலே மலையை சுமப்பது போல ஒவ்வொரு இஸ்லாமிய கடமைகளையும் அவர் பாரமாக நினைப்பார். தொழுகை ஒரு பெரும் சுமையாக தெரியும். இது அவருடைய வழிகாட்டிற்கு அடையாளம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையின் ஊடாக எங்களுக்கு உலகத்தை வாக்களித்திருக்கிறான். உலகத்திலே எல்லா வளங்களையும் உங்களுக்கு நான் லேசாக்குவேன். தொழுங்கள், தொழுகையினூடாக உங்களுக்கு மறுமையும் செழிக்கும், மறுமையில் சுவனம் கிடைக்கும் என்று அல்லாஹ் அதை மட்டும் ஆசை ஊட்டவில்லை, உங்களுக்கு உலகத்தையும் தருவேன். وَأَمُرْ أَهْلَكَ بِالصَّلَاةِ وَاصْطَبِرْ عَلَيْهَا لَا نَسْأَلُكَ رِزْقًا نَحْنُ نَرْزُقُكَ وَالْعَاقِبَةُ لِلتَّقْوَى. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் குடும்பத்தினருக்கு தொழுகையை கொண்டு ஏவுவீராக, நீங்களும் அதிலே பேணுதலாக இருந்து வருவீராக. உலகத்தின் தேவைகளை உங்களிடம் நாம் கேட்கவில்லை, உலகத்தை உங்களுக்கு நாமே வழங்குகிறோம். உலகத்திலே என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் நாங்களே வழங்குகிறோம்.
வல் ஆகிபத்து லித்தக்வா, இறுதி முடிவு தக்வாவின் அடிப்படையில் தான் அமையும். நாளை மறுமை நாளையினுடைய விமோசனம் அவரவரிடம் இருக்கின்ற இறையச்சத்தின்படியே நடந்து முடியும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். எனவே அல்லாஹ் தொழுதால் மறுமையை தருவேன் என்று மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை. முதலாவது உலகம் வாக்களிக்கப்பட்ட விடயம் தருவேன், இரண்டாவது வாக்களிக்கப்பட்ட விடயம் மறுமை. ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகை இல்லாதவருடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவர் வறுமையைத்தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய உள்ளத்திலே வறுமைதான் தாண்டவமாடி கொண்டிருக்கிறது. அவருடைய கண் பார்வைக்கு முன்னாலே அவருக்கு எவ்வளவுதான் செல்வம் குவிந்தாலும் அவருக்கு போதும் என்ற மனம் கிடையாது. காரணம் என்ன? பரக்கத் இல்லை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பார்வை இல்லை, அல்லாஹ்வுடைய நிஅமத் தனக்கு கிடைத்தும் கூட அந்த நிஅமத்தை உதாசீனம் செய்கின்ற, குறையாக நினைக்கின்ற எத்தனையோ பேர்களை நாம் பார்க்கிறோம். காரணம், தொழுகை இல்லை, தொழுகையில் கவனம் இல்லை, தொழுகையில் பேணுதல் இல்லை, தொழுகையில் அசட்டைத்தனம், தொழுகையில் சோம்பரித்தனம், தொழுகையிலே பராமுகம், தொழுகையிலே மாற்று சிந்தனைகள். எத்தனை ரக்காத்தை தொழுதோம்? நாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கொண்டுதானா ருக்குவுக்கு வந்தோம்? 2 சுஜூதையும் செய்துவிட்டாத்தானா 2ஆம் ரக்காத்திற்கு நிலைக்கு வந்தோம் என்கின்ற நிதானம் இழந்த தொழுகைகள், அதாவது ஓர்முகமற்ற தொழுகைகள். இப்படியான தொழுகைகளினால் நாம் உலகத்தையும் அடைய முடியாது, ஆகிரத்தையும் அடைய முடியாது. தொழுகை என்றால் அது அல்லாஹ்வுக்கு முன்னாலே தங்களை முன்னிறுத்தி ஓர்மித்த பார்வையிலே, அதாவது உள்ளத்தை ஓர்மைப்படுத்தி நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறேன் என்ற உணர்வோடு நாம் தொழுது முடிக்க வேண்டும். சஹாபாக்கள் தொழுகையினால் சாதித்த சாதனைகளை நாம் ஏன் சாதிக்கவில்லை? சஹாபாக்கள் தொழுகையினால் சாதித்த எத்தனையோ பல சாதனைகளை நாம் இன்னும் சாதிக்கவில்லை. காரணம், நாம் இன்னும் தொழவில்லை. அப்படியான தொழுகை முறையை நாம் இன்னும் பழகவில்லை. அதனால் நம்முடைய தொழுகையினால் எந்த இலாபங்களையும் உலகத்திலே அடைய முடியாத துப்பாக்கிய நிலையில் நாம் அனைவரும் வாழுகிறோம். சஹாபாக்கள் என்ன தேவை இருந்தாலும், நாயகமே, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு வயிற்று வலியாக இருக்கிறது, அபூ ஹுரைராவே எழுந்து தொழுவீராக, தொழுகையில் அல்லாஹ் நோய் நிவாரணம் வைத்திருக்கிறான் என்று அந்த சஹாபிக்கு தொழுகையினால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் நிவாரணத்தை காட்டினார்கள். வயிற்று வலிக்கான மருந்து தொழுகைதான் என்று சொன்னார்கள். அந்த சஹாபாக்கள் 100க்கு 100% ஈமான் இருந்த காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே மருந்திருப்பதாக, தொழுகையிலே ஷிஃபா இருப்பதாக சொல்லிவிட்டார்களே, 100க்கு 100% நம்பி அதனூடாக ஷிஃபாவை, நோய் நிவாரணியை பெற்றுக் கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படியெல்லாம் வறுமை என்று சொன்ன நேரமும் தொழுவீராக, தொழுகையை கடைபிடிப்பீராக, வறுமை நீங்கிவிடும் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் சஹாபாக்கள் தன்னுடைய தோட்டத்திற்கு தேவையான மழையை தொழுகையினூடாக பெற்றுக்கொண்டார்கள். உலகத்தினுடைய சகல வளங்களையும் தேவைகளையும் நோக்கங்களையும் சஹாபாக்கள் தொழுகையினூடாகவே பெற்றுக்கொண்டார்கள். ஏன்? அது உயிரோட்டமான தொழுகை, அது ஆரோக்கியமான தொழுகை. இது நாங்கள் இமாம் ஆரம்பமாக தக்பீரத்து தஹர்ரும் என்ற அந்த தக்பீரை கட்டினால் நாங்களும் மாமும்களாக பின்னால் வந்து இமாமை பின்தொடர்ந்து தக்பீர் கட்டுகிறோம். இமாம் சலாம் கொடுத்தால் நாங்களும் சலாம் கொடுக்கிறோம். சில நேரம் இமாமுக்கு ஏதாவது தவறி போனால் அதை நினைவூட்டும் அளவுக்கு கூட மாமுங்களாக நிற்கின்ற நாங்கள் நினைவிழந்து நிற்கிறோம். இதுதான் நம்முடைய தொழுகை. இமாம் தக்பீர் கட்டினால் நானும் கட்டுகிறேன், இமாம் சலாம் கொடுத்தால்
நானும் சலாம் கொடுத்து முடிக்கிறேன். இந்த உணர்விலேதான் நாம் தொழுகிறோம். இந்த தொழுகையினால் அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு எந்த விதமான உலகத்தினுடைய இலாபங்களை அடைய முடியாமல் இருக்கிறது. கடமை என்று நிறைவேறிவிட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கிருபையை கொண்டு நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொண்டாலும் இந்த தொழுகையினூடாக உலக வளங்களை நமக்கு நாம் தேடிக்கொள்ளலாமா என்றால் தேடிக்கொள்ள முடியாத நிலையில்தான் நாம் அனைவரும் இதுவரைக்கும் இருந்து வருகிறோம். எனவே இந்த மகத்தான தொழுகையினூடாக நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய உடம்பில் உள்ள கரைகளை அழுக்குகளை நீக்குவதற்கு நாம் தண்ணீர், சலவைத்தூள், சவர்க்காரம் என்ற உபகரணங்களை நாம் பாவிக்கிறோம். ஆனால் யதார்த்தமாக நம்முடைய உடம்பிலே படிந்திருக்கின்ற பாவம் என்ற கரைகளை, பாவம் என்ற அழுக்குகளை நீக்குகின்ற மாபெரும் உபகரணமாக, மாபெரும் ஒரு விடயமாக அல்லாஹ் தொழுகையை வைத்திருக்கிறான் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இப்படி சொன்னார்கள். அரஐத்தும் லவ் அன்ன நஹரன் பிபாபி அஹதிக்கும் யக்தஸிலு ஃபீஹி குல்ல யௌமின் ஹம்ஸன் ஹல் யப்கா மின் தரனிஹி ஷைஉன் قال لا يبقى من درنه قالوا لا يبقى من درنه شيء فذلك مثل الصلوات خمس يمحو الله بهن الخطايا. உங்களில் ஒருவருடைய வீட்டுக்கு முன்னாலே ஒரு ஆழமான நதி ஓடுகிறது. 5 தடவைகள் அதிலே அவர் குளிக்கிறார். அவருடைய உடம்பிலே, உடையிலே ஏதாவது அழுக்கிருக்குமா என்று கேட்ட நேரம், அல்லாஹ்வுடைய தூதரே, 5 நேரம் குளிக்கின்ற மனிதரின் உடம்பிலே எவ்வாறு அழுக்கள் இருக்க முடியும் என்று சஹாபாக்கள் சொன்ன நேரம், இப்படித்தான் 5 நேர தொழுகை. இது அவருடைய உடல் உறுப்புகள் செய்த அனைத்து பாவங்களையும் பாவக்கரைகளையும் கழுவி விடுகிறது 5 நேர தொழுகை. அல்லாஹ் எங்களை பரிசுத்தப்படுத்தத்தான் தொழுகையை தந்திருக்கிறான். பாவக்கரைகளோடு, பாவம் என்ற அழுக்குகளோடு நாளை மறுமையிலே கண்ணியமிக்க சிறப்புமிக்க அல்லாஹுவை நாம் சந்திக்காமல் குற்றமற்றவர்களாக, பாவக்கரைகளற்றவர்களாக, அழுக்கற்றவர்களாக நாங்கள் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த 5 நேர தொழுகையை தந்திருக்கிறான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் அழகாக நமக்கு சொன்னார்கள். எனவே தொழுகையாளி நாளை மறுமையிலே அல்லாஹுவை சந்திக்கும் போது குற்றமற்றவராக, பாவம் என்ற கரைகள் கழுவப்பட்டவராக, பரிசுத்தமானவராக அல்லாஹுவை சந்திப்பார். தொழுகை இல்லாத மனிதன் அழுக்கோடு சந்திப்பான். அல்லாஹுவை நஜீஸோடு, பாவம் என்ற நஜீஸ், பாவம் என்ற அழுக்கு, இந்த அழுக்குகளோடு அல்லாஹுவை அவன் சந்திப்பான். அதனால் அல்லாஹ்விடத்திலே அவன் நாளை மறுமையினுடைய வெகுமதிகளை பெற்றுக்கொள்ளாத முடியாத அளவுக்கு தூரமானவனாக, துப்பாக்கியசாலியாக அவன் மாறிப்போவான் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. எனவே 5 நேரம் நாங்கள் தொழுது எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்கள் பாவ கரைகளை அகற்றிக் கொள்ள வேண்டும். தொழுகையிலே அதிகூடிய கவனம் எடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல நாம் பார்க்கும்போது நாங்கள் நேரம் தவறாமல் ஒவ்வொரு தொழுகைகளையும் தொழ பழக வேண்டும். நம்முடைய வியாபாரம், நம்முடைய விவசாயம், நம்முடைய உலக சோலிகள் எல்லாம் முடிந்ததன் பிறகு நேரம் இருந்தால் தொழுவோம். இந்த தொழுகையினால் அல்லாஹ்விடத்திலே எந்த நற்பாக்கியத்தையும் பெற முடியாது. கோடி ரூபாய், லட்சக்கணக்கான ரூபாய்கள் தான் நமக்கு வரவிருக்கிற என்றாலும் அந்த நேரத்திலே தொழுகை வரும் என்றால் அவைகளும் அத்தனையும் நஷ்டமானாலும் பரவாயில்லை, தொழுகை என்ற கடமை நஷ்டமாகிவிடக் கூடாது. நாங்கள் உலகத்திலே இலாபத்தை தேடி ஆகிரத்தை நஷ்டப்படுத்திவிடக் கூடாது. உலகத்தின் இலாபத்திற்காக மறுமையை நாம் நஷ்டப்படுத்திவிடக் கூடாது. மறுமையின் இலாபத்திற்காக
உலகத்தை நஷ்டப்படுத்துகின்ற மனிதனே புத்திசாலி. அப்படி என்றால் உலகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மறுமையை நஷ்டப்படுத்துகின்ற மனிதன் மிகப்பெரிய துப்பாக்கியசாலி, அறிவியனன். மாற்றமாக மறுமையின் இலாபத்திற்காக உலகத்தை நஷ்டப்படுத்துகின்ற மனிதன் மிகப்பெரிய புத்திசாலி. அதனால கோடிக்கணக்கான ரூபாய் தான் நமக்கு வரவிருந்தாலும் நமக்கு ஒரு நேர தொழுகை கல்லாவாகிவிடக் கூடாது. அந்த நேரம் தவறி அந்த வியாபாரத்தினால், அந்த விவசாயத்தினால், அந்த கொடுப்பனவினால், அந்த உழைப்பினால், அந்த சம்பாத்தியத்தினால் ஒரு நேர தொழுகை தவறிவிடும் என்றால் அது இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய எல்லா அவருடைய குடும்பம், அவருடைய சொத்துக்கள், அவருடைய சுகங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு நடுத்தெருவில் அவர் நிற்கதியாக விடப்பட்டால் என்ன கவலை வர வேண்டுமோ அந்த கவலை வர வேண்டுமாம் ஒரு நேர தொழுகை தவறினால். இதுதான் மறுமையை இலாபமாக்கி உலகத்தை நஷ்டப்படுத்தி கொண்ட மனிதன் புத்திசாலி. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே எந்த வகையிலும் நமக்கு நேரம் தவறாமல் தொழுதுவிட வேண்டும். ஆரம்ப சஃப்புக்கு வந்துவிட வேண்டும். இமாம் ஜமாத்தோடு தொழுது 27 மடங்கு நன்மைகளை நான் அடைய வேண்டுமே என்ற ஆசையும் அவாவும் அவர்க்கையும் நமது உள்ளத்திலே இருந்தால்தான் இந்த உள்ளம்தான் ஹிதாயத்தை பெற்றுக்கொண்ட உள்ளம். இந்த உள்ளம்தான் அல்லாஹுவின் நேர்வழியை வரவேற்றுக் கொண்ட உள்ளம். இப்படியான உள்ளத்தோடு அல்லாஹுவை சந்தித்தால்தான் நாளை மறுமையின் விமோசனம். அந்த வகையிலே அல்லாஹுவே குர்ஆனிலே தொழுகையை அது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு வணக்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை மூமின்களுக்கு நேரம் வகுக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே நாங்கள் கலாவிட்டும் தொழலாம், தொழாமலும் விடலாம், நேரம் தவறையும் தொழலாம் என்று எந்த வகையிலும் நாங்கள் தொழுகையை உதாசீனப்படுத்திவிடக் கூடாது. தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டால் அந்த நேரத்தை அறிவிப்பதற்கு முஅத்தின் மஸ்ஜிதிலே அதான் சொல்லிவிட்டால் நமது கால்கள் பள்ளியை நோக்கி நகர வேண்டும், நமது சிந்தனைகள் பள்ளியோடு தொடர்பாக வேண்டும், நமது உணர்வுகள் தொழுகையை வரவழைக்க வேண்டும். ஒரு மனிதரை நீங்கள் காணுகிறீர்கள், அவர் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கிறார், அவர் அதிகமான நேரங்களை மஸ்ஜிதோடு தொடர்பாக வைத்திருக்கிறார். இதா ரஅய்துமுர் ரஜுல யஅதாதுல் மஸ்ஜித ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான். ஒரு மனிதரை நீங்கள் காணுகிறீர்கள், அவர் அடிக்கடி மஸ்ஜிதுக்கு வருவதும் போவதுமாக இருக்கிறார். இப்படியான ஒருவரை நீங்கள் கண்டால் அவர் உலகத்திலே நடமாடுகின்ற ஒரு முஃமின் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள். மஸ்ஜிதோடு நெருக்கமான தொடர்பை வைத்து தொழுகையோடு நெருக்கமான உறவை ஏற்படுத்துகின்ற மனிதன்தான் வெளிப்படையிலே தன்னை ஈமான்தாரி என்று அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்ற மனிதன். எனவே எந்த வகையிலும் குறித்த நேரம் வந்துவிட்டால் அந்த நேரத்திலே தொழுகை நிறைவு செய்து விடப்பட வேண்டும். தொழுகையை நாம் பிந்தியும் தொழலாம், பிறகும் தொழலாம், வேலைகள் முடிந்தும் தொழலாம். தொழுகைதான் என்று நாங்கள் அதனை உதாசீனம் செய்தால் அதுவும் தொழுகையை பாழாக்கியவர்கள் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் என்று முனாஃபிகீன்களின் தொழுகைக்கு அல்லாஹ் சொன்ன வரைவிலக்கணத்திலே நம்முடைய தொழுகைகளும் சேர்க்கப்படும். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அந்த வகையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுகை என்பது நேரத்திற்கு நிறைவேற்றப்பட வேண்டிய அமலாகும். அதே போல தொழுகை என்பது நம்முடன் இருக்கக்கூடிய படுமோச செயல்களை எங்களை விட்டும் அகற்றிவிட வேண்டும். பொய், களவு, கோள், புறம், மற்றவனை அதாவது இம்சைப்படுத்துவது, மற்றவனுடைய குறைகளை தேடுவது, மற்றவன் என்னை விட தாழ்ந்தவன் என்று நினைப்பது, நான் தான் உயர்ந்தவன் என்ற தற்பெருமை, இவைகளையெல்லாம் தொழுகை என்ற சிறப்பான அமல் அப்படியே எங்களை விட்டும் கலட்டிவிட வேண்டும், எங்களை விட்டும் அகற்றிவிட வேண்டும். அதாவது இந்த கீழ்த்தரமான பண்புகள் எங்களிடம் இருக்கக்கூடாது.
தொழுகையானது இவைகளை கலட்டிவிடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகையானது மானக்கேடான, அசிங்கமான, அறிவறிப்பான எல்லா செயல்களையும் தடுத்து விடுகிறது, விலக்கி விடுகிறது. எனவே ஒரு தொழுகையாளியிடம் அவருக்கு இருக்கின்ற தொழுகையினுடைய முகமலர்ச்சி அவருடைய முகத்திலே தெரிய வரும். அவருடைய உடல் உறுப்புகளிலே தொழுகையினூடாக வெளிச்சங்கள் உண்டாகும். தொழுகையாளியை பார்த்தால் அவருடைய முகத்திலே வருகின்ற பிரகாசத்தை கண்டு இவர் உண்மையிலேயே ஒரு உண்மையான தொழுகையாளி என்ற அடையாளத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். இது உலகத்திலும் தெரியும், நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடையாளங்களை கண்டுகொள்வார்கள். நாளை மறுமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை அடையாளம் காண்பதற்கு நாங்கள் தொழுகைக்காக வேண்டி செய்த வுதுவின் காரணமாக நமது முகங்கள் பிரகாசிக்கின்ற, நமது கைகளும் கால்களும் உடல் அதாவது வுது செய்யப்பட்ட அந்த உறுப்புகள் பிரகாசிக்கின்ற அந்த காட்சியை தோற்றத்தை கண்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை அடையாளம் காண்பார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையின் ஊடாகத்தான், வுதுவின் ஊடாகத்தான் நாங்கள் இந்த சிறப்பை உலகிலும் அடைய முடியும், மறுமையிலும் நிதர்சனமாக அடைய முடியும். அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த தொழுகைக்கான ஆரம்ப கட்டமாக, தொழுகையின் திறவுகோலாக வுதுவை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான். வுது என்ற சுத்தத்தை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான். அதனாலதான் அல் வுது மிஃப்தாஹுஸ் ஸலாஹ், அஸ்ஸலாஹ் மிஃப்தாஹுல் ஜன்னah. தொழுகை என்பது, வுது என்பது தொழுகையின் திறவுகோல், தொழுகை என்பது சுவனத்தின் திறவுகோல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இந்த சிறப்பான முறையிலே அந்த வுது செய்யப்பட்டு நாளை மறுமையிலே இந்த வுதுவினால் தொழுத தொழுகையின் ஊடாக மறுமையிலே அவர் அடைய போகின்ற சிறப்பு என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே வுது செய்த உறுப்புகள் மினுங்க போகிறது, பிரகாசிக்க போகிறது. ஹவுலு தண்ணியே படாத, தொழுகைக்கே வராத, மஸ்ஜிதே தெரியாத, மஸ்ஜிதுடைய தண்ணி அதாவது வுது செய்யக்கூடிய நீர், வுது என்ற அந்த கடமைக்காக வேண்டி நமது உடல் உறுப்புகளிலே தண்ணீர் பாவிக்கப்படாத நிலையில் ஒருவர் மரணித்தால் அவர் எவ்வளவு இருள் நிறைந்த முகத்தோடு, இருள் நிறைந்த உறுப்புகளோடு அவர் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பார் என்பதனை நாம் அதனை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மில் சிலர்கள் அப்படியும் மரணித்திருக்கிறார்கள். ஒரு காலத்திலும் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வரவும் இல்லை, தொழ வேண்டும் என்பதற்காக முகத்தை கழுவவும் இல்லை, கைகளை கழுவவும் இல்லை. அவர்கள் ஏதோ தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள அதிகாலையிலே முகத்தை கழுவிக்கொண்டாலும் கைகால்களை கழுவிக்கொண்டாலும் தொழப்போகிறேன், தொழுகைக்காக வேண்டி இவைகளை சுத்தப்படுத்துகிறேன் என்று செய்யாமல் போன முகங்கள், செய்யாமல் மண்ணறையை சந்தித்த உடல் உறுப்புகள் நம் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உறுப்புகள் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னாலே பிரகாசிக்க வேண்டும் என்றால் தொழுகைக்காக வேண்டி இந்த உறுப்புகள் நியத் வைத்து கழுவப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களிடம் விசாரிக்க போகின்ற முதலாவது விசாரணை தொழுதாயா? ஏனென்றால் மற்ற கடமைகளை விடவும் தொழுகை என்ற கடமை அல்லாஹ்வுக்கு முன்னாலே செய்யப்படுகின்ற, தன்னை அல்லாஹ்வே நான் உன்னுடைய அடிமைதான் என்று நிரூபிக்கின்ற ஒரு அமல். இந்த அமலை நீ செய்தாயா? உன்னுடைய அடிமைத்தனத்தை உலகத்தில் எனக்கு வழிகாட்டினாய் என்று அல்லாஹ் கேட்க போகிறான். இன்ன அவ்வல மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமஹ் மின் அமலிஹி ஸலாத்துஹு ஃபஇன் ஸலஹத் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ வ இன் ஃபஸதத் ஃபகத் خاب وخسر فإن انتقص من فريضته شيء قال الرب عز وجل انظروا هل لعبدي من تطوع فيكمل منها
மன் தகஸ மினல் ஃபரீலா தும்ம தகூனு சாயிரு அமலிஹி கதாலிக். நாளை மறுமையிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அமல்கள் நிறுக்கப்படும். எங்கள் அமல்களை நிறுப்பதற்கு அல்லாஹ் மீசானை வைத்திருக்கிறான். அந்த மீசானிலே அமல் செய்தால் தானே நிறுக்கப்படும். அமல்களே செய்யாமல், தொழுகையே இல்லாமல், நோன்பு என்ற கடமை இல்லாமல், ஏனைய இதனோடு இணைந்த ஹஜ்ஜு, உம்ரா, ஜகாத் என்ற கடமைகள், பெரும் பெரும் கடமைகள், இஸ்லாத்தின் மிக முக்கியமான கடமைகள் செய்யப்படாமலும், இதற்கு துணையாக இருக்கின்ற மற்றுமுண்டான சுன்னத்தான கடமைகளும் செய்யப்படாமல் போகும்போது மீசானிலே எங்கே நிறைய போகிறது? நமது மீசான்கள் நிறுக்கப்படும் போது பாவத்தின் தட்டு கீழே பதியுமா அல்லது நன்மையின் தட்டு கீழே பதியுமா? பாவத்தின் தட்டு நிறைந்திருக்குமா, நன்மையின் தட்டு நிறைந்திருக்குமா என்பதனை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்திலே நாம் வாங்குகின்ற எல்லா பொருட்களையும் நிறுத்து வாங்குகிறோம். காரணமே, நாம் கொடுக்கின்ற காசுக்கு நாம் எடுக்கின்ற பொருள், நிறுத்து வாங்குகின்ற பொருள் ஈடாக இருக்கிறதா, சமமாக இருக்கிறதா என்பதனை பார்ப்பதற்காக வேண்டி அதிலே 50 கிராம், 20 கிராம், 10 கிராம் குறைந்தாலும் அதை நாம் கேட்டு வாங்குகிறோம். நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் இப்படித்தான் நிற்கப் போகிறான். நான் உனக்கு தந்த நியமத்துகளை நீ அனுபவித்துக் கொண்டிருந்தாய். இத்தனை நியமத்துகளையும் நீ அனுபவித்துக் கொண்டு தொழாமல் நீ வந்திருக்கிறாயே. தொழுது உனது மீசானை நிறைக்கவில்லையே, நன்மையால் நிறைக்கவில்லையே, மற்றும் உண்டான கடமைகளை செய்து நீ உனது மீசானை, நன்மையின் தராசை நிறைக்கவில்லையே, நீ பாவத்தை நிறைத்து கொண்டு வந்திருக்கிறாயே. அப்படியானால் எனது நியமத்துகளுக்கு, எனது அருள் கொடைகளுக்கு நீ செய்த பிரதி கைமாறு என்ன என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நாளைக்கு நஷ்டத்தையும் இலாபத்தையும் நம்முடைய கண்களுக்கு முன்னாலே காட்டப் போகிறான். நாம் பார்த்து பிரமிக்க போகிறோம். மாலிஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. எனது பதிவேடு, எனது அமல் செயலேடு என் கண்களுக்கு முன்னால் விரிக்கப்பட்டிருக்கிறதே. நான் உலகத்திலே செய்த எந்த சிறிய பெரிய பாவங்களும் நன்மைகளும் பதிவு செய்யப்படாமல் இல்லையே என்று நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மீசானை பார்க்கும்போது, நம்முடைய பதிவேடுகளை பார்க்கும்போது நாங்கள் அங்கலாய்க்க போகிறோம், பிரமித்து போய்விடுவோம். அந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கிறான், எல்லாவற்றையும் நிறுக்கப் போகிறான். அந்த வகையிலே நமது மீசானை நாங்கள் நிறைக்க வேண்டும். நாளை மறுமையிலே நஷ்டவாளிகளாக நாங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமான மக்களாக மாறிவிடக் கூடாது. தொழுகைதான் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுகின்ற முதலாவது அமல். அந்த தொழுகை மட்டும் சீராக இங்கே நிறைவேற்றப்பட்டிருந்தால் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ, அவர் மறுமை வாழ்க்கையிலே ஜெயம் பெற்று விட்டார், வெற்றி அடைந்து விட்டார். எவர் தொழுகையிலே படுமோசம் செய்வாரோ, தொழுகையிலே பராமுகமாறிப்பாரோ, தொழுகையிலே அசட்டத்தனம் செய்திருப்பாரோ, அவர் ஃபகத் ஹாப வ ஹஸிர, நஷ்டமடைந்து அவர் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்ள முடியாத ஒரு துப்பாக்கி நிலை அடைந்து விடுவார். நாளை மறுமையிலே இந்த ஃபர்லான அமல்களிலே ஏதாவது குறைவு ஏற்பட்டால் அல்லாஹ் சொல்லுவான், எனது அடியானிடம் பாருங்கள், சுன்னத்தான அமல்கள் ஏதாவது இருக்கிறதா என்று பாருங்கள். அப்படி சுன்னத்தான அமல்கள் செய்திருந்தால் அந்த ஃபர்லான அமல்களில் ஏற்பட்ட குறைபாடுகளை இந்த சுன்னத்தான அமல்களை வைத்து நிறைத்து எனது அடியானை சுவனத்திற்கு அனுமதிகள் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதற்குத்தான் சுன்னத்தான அமல்களையும் செய்து கொள்ள வேண்டும். சுன்னத்தான அமல் என்றால் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கும் முன்னால் இருக்கின்ற, நாங்கள் முன்னால் தொழ வேண்டிய சுன்னத்துகள், பின்னால் தொழ வேண்டிய சுன்னத்துகள். அவசரமாக நாங்கள் வலப்பக்கம் இடப்பக்கம் சலாம் கொடுத்துவிட்டு ஓடுகின்றோமே, நமது ஃபர்லான தொழுகைகளை நாம் 100க்கு 100% சரியாக எந்த விதமான பிழைகளும் இல்லாமல், எந்த விதமான குறைவும் இல்லாமல் நிறைவாக தொழுதிருக்கிறோமா? அந்த எண்ணத்தில் நாம் ஓடுகிறோம்? இல்லை. இவைகளிலே ஏதாவது குறைவு ஏற்பட்டால் அதை நிறைப்பதற்காக முன்பின் சுன்னத்துகளையும் நாங்கள் தொழுதுவிட்டு போக வேண்டும். யார் முன்பின் சுன்னத்திலே
கவனமாக இருப்பாரோ அவரேதான் ஃபர்லான தொழுகையில் கவனமாக இருப்பார். முன்பின் சுன்னத்திலே யார் மிகவும் கவனமாக இருப்பாரோ அவரேதான் ஃபர்லான தொழுகையிலும் கவனமாக இருப்பார். முன்பின் சுன்னத்துகளிலே யாருக்கு கவனம் இல்லையோ அவருடைய வாழ்க்கையிலே ஃபர்லான தொழுகையிலும் சில நேரம் சில குறைபாடுகள் உண்டாகும். அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எல்லா கடமைகளுக்கும் சுன்னத்தான உபரியான அமல்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். விசேடமாக தொழுகை என்ற 5 நேர தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் தொழப்பட வேண்டிய சுன்னத்தான உபரியான தொழுகைகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவைகளையெல்லாம் நாங்கள் செய்யும் போதோ நாளை மறுமையிலே நம்முடைய ஃபர்லான கடமைகளில் ஏதாவது குறைவு நடந்தால் இந்த சுன்னத்தான தொழுகையினால் அவைகள் நிறைவு செய்யப்பட்டு நமது மீசான் நன்மையால் நிறைக்கப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நபி தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார், அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னah. ஒரு சின்ன சஹாபி, ஒரு 6-7 வயதிலே உள்ள சஹாபி, அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஹஜ்ஜுத் தொழுகைக்காக மிஸ்வாக், முசல்லா, வுது செய்யக்கூடிய தண்ணீர் இவைகளை ஏற்பாடு செய்து கொடுப்பார். இந்த ஹிதுமத்திலே, இந்த தொண்டூழியத்திலே அவர் ஈடுபட்டதற்காக அந்த சஹாபியிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சிறுவரே, நீ ஏதாவது உனக்கு வேண்டுமானால் என்னிடம் கேள். நீ செய்யக்கூடிய இந்த பணிக்காக நான் ஏதாவது கைமாறு செய்யணுமா, ஏதாவது தரணுமா? அப்படி தரவேணும் என்றால் நீ கேட்பாயாக. அந்த அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு எதுவும் தேவையில்லை. அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னah. நாளைக்கு இந்த உலகத்திலே உங்களுக்கு நெருக்கமாக நான் இருப்பது போல மறுமையிலும் சுவனத்திலே உங்களுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும். இதைத்தான் நான் இந்த தொண்டூழியம் செய்வதனால உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கின்ற கைமாறு என்று சொல்கிறார். அந்த சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா? அவ கைர தாலிக், இதுவல்லாத வேறு எதுவும் உனக்கு தேவையில்லையா என்று கேட்ட நேரம், இல்லை, இதுதான் எனக்கு வேண்டும் என்று சொன்ன நேரம், அப்படி என்றால் ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகத்ரத்தி சுஜூத், அதிகமான சுஜூதுகளை செய்து அதிகமாக தொழுது என்னுடன் நாளை மறுமையில் என்னோடு சுவனத்தில் வீற்றிருக்க உதவி செய்வாயாக என்று அந்த சஹாபிக்கு சொன்னார்கள். அதிகமான சுஜூதுகள் தான் எங்களை சுவனத்திற்கு கொண்டு செல்லும் என்றால் இந்த சுஜூதுடைய அமலை தாங்கி இருக்கின்ற இந்த தொழுகையை விட்டும் நாங்கள் தூர விலகலாமா? எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தூரப்படுத்தலாமா? உலக வாழ்க்கையிலே தந்திருக்கின்ற ஒரு சொற்பகால வாழ்க்கையிலே இந்த சுஜூதுகளை நாம் செய்து நிரந்தரமான வாழ்க்கைக்கு நாம் எங்களை ஏன் தயாரிக்க கூடாது? இந்த சொற்பகால வாழ்க்கையிலே எங்களுக்கு முடியுமான வரைக்கும் நாங்கள் ஃபர்லான, சுன்னத்தான மற்றும் உண்டான லுஹா தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, வித்ரு தொழுகை, கியாமுல் லைல் என்ற தலைப்பிலே, கியாமுல் லைல் என்ற ஒரு பொதுவான பெயரிலே நாம் ரமலானிலே செய்திருப்போம் வணக்கங்கள். தராவீஹ் தொழுகை, வித்ரு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, இது முழுதுமே ரமலானிலே கியாமுல் லைல் என்ற தலைப்பில் செய்யப்படுகின்ற இபாதத்துகள், தொழுகைகள். இத்தனை தொழுகைகளையும் நாம் ரமலானில் மட்டும் தொழுது விடாமல் மற்றும் உண்டான காலங்களிலும் நாங்கள் தொழுது அதிகமான சுஜூதுகளை செய்து அல்லாஹ்விடத்திலே சுவனத்தை பெறுகின்ற நல்லடியார்களாக நாம் மாற வேண்டும். சுவனம் கிடைக்க வேண்டுமா? அதற்கு அதிகமான சுஜூதுகளை செய்துதான் அந்த சிறப்பான உயரிய இடத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்ற கருத்தை அந்த சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு காட்டியிருக்கிறார்கள். எனவே நாங்களும் அதிகமான சுஜூதுகளை செய்தால் மட்டும்தான் சுவனத்தை அடைய முடியும் என்ற தெளிவான விளம்பரத்தை நாங்கள் வழங்கிக் கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாளைக்கு மறுமையிலே ஒரு மனிதன், அதாவது தொழுகையாளியாக இருந்தால், அவர் தொழுதிருந்தால் மட்டும்தான் அவருக்கு விமோசனம், தொழுதிருந்தால் மட்டும்தான் அவருக்கு மறுமையினுடைய நட்பாக்கியங்கள். மன் ஹாஃபஸ அலைஹா கானத் லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாத்தன் யௌமல் கியாமஹ். யாராவது தொழுதிருந்தால் அவருக்குத்தான் நாளை மறுமையிலே வெற்றி,
ஆதாரம் யா அல்லாஹ், உலகத்தில் எனக்கு சொற்ப காலத்தை நீ தந்தாய், அந்த காலத்தை நான் உன்னுடைய தொழுகையிலும் சுஜூதிலும் நான் செலவழித்தேன் என்ற ஆதாரம் மறுமையில் தொழுதால் மட்டும்தான் கிடைக்கும். நாளை மறுமையிலே அவருக்கு வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும் என்றால், மறுமை வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் தொழுதவருக்குத்தான் அது கிடைக்கும். யார் தொழவில்லையோ அவருக்கு இந்த வெற்றிகள் நாளை மறுமையிலே கிடையாது. உலகத்திலே தொழாமல் வம்பு செய்த வம்பர்களோடு இருக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை வரும் தொழாதவர்களுக்கு. அப்படியானவர்கள் யார்? அல்லாஹ்விடத்திலே அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த மாட்டேன் என்று கர்வம் பிடித்தவர்கள் யார்? உலகத்திலே மமதை கொண்டவர்கள் யார்? நரகத்தை உலகத்திலே தேடிக்கொண்டவர்கள் யார் என்றால் அதிலே காரூன், ஃபிரௌன், ஹாமான், உபய் இப்னு ஹலஃப் என்ற படுமோசமாக உலக வாழ்க்கையை கழித்த, அல்லாஹ்வுடைய கோபத்தோடு உலக வாழ்க்கையை கழித்த இந்த வம்பர்களோடு நாளை மறுமையிலே தொழாதவர் இருக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே ஹுது என்ற மிகவும் உள்ளச்சத்தோட உடல் உறுப்புகளை அமைதிப்படுத்தி ஒவ்வொரு செயலையும் நாம் செய்ய வேண்டும். கோழி கொத்துவதை போல, காகம் தீனி புறக்குவதை போல நாங்கள் தொழுதுவிட்டு போய்விட முடியாது. ருக்கூகளை சுஜூதுகளை அழகாக செய்ய வேண்டும். தொழுகையில் திருடன் இருக்கிறான் என்று சொன்ன நேரம் அல்லாஹ்வுடைய தூதரே, தொழுகையிலும் திருட்டிருக்கிறதா என்று சஹாபாக்கள் வியப்போடு கேட்டார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், தொழுகையிலும் ஒருவன் திருடுவான். யார் அவன்? ருக்கு சுஜூதுகளை சரியாக செய்யாதவன். ருக்கு சுஜூதுகளை சரியாக செய்யாதவன் தொழுகையில் திருடன், தொழுகையில் கள்ளன். எனவே நாங்களும் நம்முடைய தொழுகைகளை ஒரு உள்ளச்சத்தோடு, ஒரு உடல் உறுப்புகளை அமைதியாக வைத்துக்கொண்டு நாங்கள் தொழுகிறோம் என்ற ஒரு 10 நிமிடங்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே நமக்கு நம்முடைய சிந்தனை ஒருமுகப்படுத்த முடியாதென்றால் நமக்கு சகோதரர்களே, நமக்கு வேறென்ன அதாவது நேரம் இருக்கிறது அல்லாஹ்வுடைய சிந்தனையை நமது மூளைக்கு கொண்டு வருவதற்கு? தொழுகை மட்டும்தான், தொழுகையினுடைய நேரம் மட்டும்தான் நமது மூளைகளுக்கும் சிந்தனைகளுக்கும் கண்பார்வைக்கும் உணர்வுக்கும் உள்ளத்திற்கும் அல்லாஹ்வே கொண்டு வருகின்ற நேரம். ஒரு 10 நிமிடங்கள், ஒரு 4 ரகாத் என்றால் 10 நிமிடங்கள். இந்த 10 நிமிடங்களில் அளவாவது அல்லாஹுவை நாம் சிந்திக்க முடியாதென்றால், அல்லாஹுவை நாம் அல்லாஹுக்கு முன்னாலே எங்களை நாங்கள் ஓர்முகப்படுத்த முடியாதென்றால் வேறு எந்த நேரமும் கிடையாது. ஆக ரப்புல் ஆலமீன் இந்த மகத்தான